மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 87வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு பி என்ற ஒரு 3x3 பருமனுடைய ஒரு தாயமும் தாரான், ஏ என்ற ஒரு 3x3 பருமனுடைய ஒரு தாயமும் தந்துட்டு எங்களுக்கு சொல்லுறான் மட்டு பி சமன் 2 மடங்கு மட்டு ஏ என்று காட்ட சொல்லி சொல்லுறான். ஆனா இங்க நீங்க என்னத்தை பயன்படுத்தணுமா? ஓமனா டிட்டர்மினன்ட் காண்ற முறைக்கால போகக்கூடாது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்டை மட்டும்தான் பயன்படுத்தி அப்படி காட்ட வேண்டும் என்று சொல்லுறான். அப்ப நாங்க என்ன செய்வோம்? இதுல தரப்பட்டவர்ல எவர் பெரிய ஆளோ அவர்ல இருந்து கொண்டு சின்னனா இருக்கக்கூடிய ஆளுக்கு போய் காட்டுவோம். பெரிய ஆள் யாரா இருப்பார்? பி தான் பெரிய ஆளா இருப்பார். அப்ப நான் பியில இருந்து கொண்டு ஏக்கு போக போறேன். அப்ப என்ன பண்ணி கேட்கிறான்? பி என்ற தாயத்தில இருந்து கொண்டு மட்டை பற்றி கதைக்கிறான். அப்ப நாங்க அடுத்த செய்யணும், மட்டு பி காண வேண்டும். மட்டு பி எனக்கான தரப்படும் தரப்பட்ட தாயத்தின் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மட்டு பெருமானத்தால் தரப்படுவேன். எனவே சி பிளஸ் ஏ பிளஸ் பி, இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா சி பிளஸ் ஏ பிளஸ் பி, இங்கால பி பிளஸ் சி என்று வருவேன். அதே போல ஏ பிளஸ் பி என்று வருவேன், பி பிளஸ் சி என்று வருவேன், சி பிளஸ் ஏ என்று வருவேன். அப்ப மட்டு பியை கண்டுட்டோம். அடுத்து என்ன செய்யணும்? இவர்ல இருந்து ஒன்றுங்களுக்கு எல்லாம் சின்னனாக வரக்கூடியவாறு ஏய கொண்டு வர வேண்டும், மட்டு ஏய கொண்டு வர வேண்டும். பார்த்த உடனே ஏதாவது செய்யலாமோ? எல்லாருக்கும் தக்கன் இருக்கிறாரோடு பார்த்தா ஒன்று இல்லாத மாதிரி தான் இருக்கிறேன். ஆனா ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ரோ ஃபுல்லா கூட்டினீங்களா அல்லது ஏதாவது குளம் ஃபுல்லா கூட்டினீங்களா உங்களுக்கு ஒரு தொடர்பு வரும். 2 மடங்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்றது வருவேன். அப்ப இப்படி வந்துச்சா நாங்கள் என்ன செய்வோம் சொல்லுங்க? அப்ப ஏதாவது ரோ அல்லது குளத்தை ஃபுல்லாக கூட்டுவோம். அப்ப நான் வந்து ரோவை வச்சுக்கொண்டு செய்யறேன், நீங்க வேணுமாட்டா குளத்தை வச்சுக்கொண்டு செய்யலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் பெறாது. அப்ப என்ன செய்ய போறேன் நான்? அதாவது எல்லா 3 ரோவையும் கூட்டி நான் வந்து முதலாவதாக இருக்கக்கூடிய R1 எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துக்கொண்டால் என்ன பிரயோசனம் பெறும் என்று பார்ப்போம். அப்ப R1 சமன் என்னவாக வரப்போகுது? R1 பிளஸ் R2 பிளஸ் R3 3 பேரையும் கூட்டி R1 எடுக்கிறேன். அப்ப R1 எடுக்க நாங்க ரோ ஆபரேஷனை பயன்படுத்தப்படுது, கூட்டெல்லாம் பயன்படுத்தப்படுது. எனவே இவற்றை டிட்டர்மினன்ட்ல எந்த ஒரு பாதிப்பும் பெற மாட்டேன். எனவே இவர் வந்து காண வேண்டிய புது டிட்டர்மினன்ட்டுக்கு சமனாக வருவேன். அப்படி வரைக்கும் எங்களுக்கு என்ன நன்மை வர போற? எல்லாத்தையும் கூட்டுவீங்க. கூட்டினா 2 மடங்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்று வருங்க. அதே போல நாங்காலையும் பார்ப்பீங்க, இவையில கூட்டினீங்களா 2 மடங்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்று வருங்க. அதே போல திருப்பிங்க கூட்டுவீங்க. கூட்டினீங்களா 2 மடங்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்று வருங்க. R1 மட்டும்தான் நடந்தது, R2 மாத்திரியம் அப்படியே அதே மாதிரி வருகிறோம். எனவே இங்க நீங்க போட்டுக்கொள்ள வேண்டிய ஆள் வந்து சி பிளஸ் ஏ என்று போடுவீங்க, அங்க ஏ பிளஸ் பி என்று போடுவீங்க, அங்க பி பிளஸ் சி என்று போடுவீங்க, இங்க ஏ பிளஸ் பி என்று போடுவீங்க, அதே போல பி பிளஸ் சி என்று போடுவீங்க, இங்க சி பிளஸ் ஏ என்று போட்டுக்கொள்வீங்க. அப்ப இவர் வந்து யாருக்கு சமனாக இருப்பார்? எங்களுடைய மட்டு பிக்கு சமனாக இருப்பார். எங்களுக்கு முடியல பாருங்கள், அங்க 2 மடங்கு மட்டு ஏன்னு சொன்னவன். அப்ப வெளியில 2 வரணும், எல்லாத்துக்கையும் செட்டு இருக்கிறார். வேணுமாட்டா நாங்க என்ன செய்யலாம்? அங்க இருக்கக்கூடிய எல்லா 2ஐயும் வெளியால எடுத்துக்கொள்ளலாம். நான் ஒரே ஸ்டெப்ல இதுலயே மாத்திக்கொள்றேன், நீங்க வேணுமாட்டா அடுத்த ஸ்டெப்ல எழுதி கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பாருங்க, இங்க நாங்கள் வந்து இங்க 3 பேர் கூட்டுப்படினம், 2 பேர் கூட்டுப்படினம். ஆனா எங்களுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் கூட்டுப்பட வேண்டிய மாதிரி வர வேண்டும். அப்ப என்ன செய்யலாம்? 3 பேர்ல இருந்து கொண்டு நாங்கள் 2 பேரா இருக்கிறாங்க கழிச்சு விட்டோம்டா ஒரு ஆள் மட்டும் இருக்கிற மாதிரி வந்துடுவேன். அப்ப நான் என்ன செய்ய போறேன் சொல்லுங்க? அப்ப R2 நான் இந்த வேலையை காட்ட போறேன். என்ன வேலை காட்ட போறேன்? அதாவது நாங்கள் வேணுமெண்டா R2 வந்து R1 இருந்து ஒரு கழிக்க போறேன். R2 R1 கழிச்சிரண்டா எங்களுக்கு என்ன வருவ? இவர்ல இருந்து கொண்டு இவரை கழிச்சிங்க மைனஸ் பி என்று வருவேன். மைனஸ் குறிதானே பாப்போம், அது வேற வழியில கட் பண்ணி போடுவேன். ஆனா எங்களுக்கு ஒரு ஆள் வர வேண்டும், அது முக்கியமான விஷயம். அதனால வந்து கொண்டு 2 இருக்கிற 3 கழிக்கிறேன். வேணுமெண்டா நீங்க 3ல இருந்து கொண்டு 2 கழிக்கலாம். அப்ப இங்க இருந்து நீங்க கழிச்சுக்கா மைனஸ் பிரச்சனை வர மாட்டேன். ஆனா என்ன பிரச்சனை வருவேன்? இவர்ல இருந்து கொண்டு இவரை கழிச்சா இங்கதான் பி வருவேன், ஆனா அங்க ஏல வர வேண்டும். அப்ப அப்படி போக மாட்டோம். ஆனா இங்க இருந்து நீங்க கழிச்சிங்க வேண்டாம், இங்க பி வருவேன், அதுங்களுக்கு நல்லதாகத்தான் இருக்கும். அதே போல இவர்ல இருந்து கொண்டு இவரை கழிச்சிங்க வேண்டாம், சி வருவேன், அதுங்களுக்கு நல்ல பேர். அப்படித்தான் வர வேண்டும். மட்டியே வந்தாத்தான் காட்டு சொன்னபடியே காட்டிக்கொள்ளலாம். ஆனா எங்களுக்கு R2 மட்டுமோ காட்டணும், R3 அதே மாதிரி தான் காட்ட வேண்டும். அப்புறம் திருப்பி இவரை பார்க்கிறேன், அங்க சி வர வேண்டும். இதே போல திருப்பி இவர்ல இருந்து கொண்டு இவரை கழிச்சிரண்டா திருப்பியும் அதே விடத்தான் பெறுவேன். ஏன்? அப்ப நான் செய்யறேன், முதலாவது R2 மாற்றத்தை காட்டுறேன், அடுத்தது R3 மாற்றத்தை காட்டுறேன்,
R3 மைனஸ் R1 என்று போட்டோம்டா எங்களுக்கு இவரும் பெறுக இந்த லைன் ஃபுல்லாவே ஒரு மைனஸால பிரச்சனை கொடுத்தவர். அதே போலதான் இப்ப இவரை பிரிக்க ஒரு மைனஸால பிரச்சனை வருவேன். 2 மைனஸையும் வெளியில எடுத்தனண்டா எங்களுக்கு நேராக வந்துருவேன். அப்ப இவர் ஃபுல்லா கணக்காக வருவேன். அப்ப என்ன செய்யலாம்? நான் ப்ரோப்ரேஷன் தான் பயன்படுத்துறேன். அதுவும் கழிவற வேலை மட்டும்தான் செய்யப்படுது. அதனால அவருடைய டிட்டர்மினல்ல எந்த ஒரு பாதிப்பும் வர மாட்டுது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? வடிவாக மட்டி V7 நீங்க அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம். பயன்படுத்த என்ன வருவேன்? R1ல மாற்றம் இல்ல. எனவே R1 அப்படியே வச்சிருப்பீங்க. R1 அப்படியே வச்சிருப்பீங்க. அதே போல R2 என்ன சொல்லப்படுது? R2 இவர்ல இருந்து இவரை கழிச்சீங்களா உங்களுக்கு வர வேண்டிய மைனஸ் B ஆக இருக்கு. இவர்ல இருந்து கொண்டு இவரை கழிச்சீங்கன்னா மைனஸ் C ஆக இருக்கும். இவர்ல இருந்து கொண்டு இவரை கழிச்சீங்கன்னா மைனஸ் A ஆக இருப்பேன். R3 அப்படியே வருது. அதே போல அடுத்து சொல்லப்படுது இவர்ல இருந்து கொண்டு இவரை கழிச்சு போட்டு இவர்ல போகணும். அப்ப இவர்ல இருந்து கொண்டு இவரை கழிச்சா மைனஸ் C வருது. இவர்ல இருந்து கொண்டு இவரை கழிச்சா மைனஸ் A வருது. இவர்ல இருந்து கொண்டு இவரை கழிச்சா மைனஸ் B வருது. அப்ப அடுத்து செய்யலாம். ரெண்டாவது ரோ ஃபுல்லா மைனஸ் இருக்கு. ஃபுல்லா ஒரு மைனஸ் வெளியில் எடுக்கலாம். மூன்றாவது ரோ ஃபுல்லா ஒரு மைனஸ் இருக்கு. அந்த மைனஸையும் வெளியில் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நான் அவரை எழுதி கொள்ள போறேன். எழுதி கொண்டா என்ன வேற உங்களுக்கு 2 பக்கம் மைனஸ் எடுத்தீங்கன்னா மைனஸ் இல்லாம வரும். அப்ப அதே போல போது அவருக்கு நான் இங்க ஒரு மைனஸ் போட்டுக்கொள்றேன். அதே போல மூன்றாவது ரோல இருக்கிற மைனஸையும் எடுத்துக்கொள்றேன். அப்ப அவரும் இல்லாம வந்துருவேன். அதுக்கு பதிலாக நான் போட்டிருக்க மைனஸ் எடுப்பேன். அவங்களுக்கு இப்படி வந்துட்டு ஆனா R1ஐயும் எப்படி ஒரு ஆள் வர்ற மாதிரி தான் காட்டணும்னு சொல்லுவேன். என்னென்ன இந்த ஒரு ஆள் வர்ற மாதிரி காட்டிக்கொள்ளலாம். எங்களுக்கு இங்க எத்தனை பேர் இருக்கிற? இங்க எங்களுக்கு 3 பேர் இருக்கிறோம். இங்க ஒரு ஆள் இருக்குது, இங்க ஒரு ஆள் இருக்குது. மேல ஆர் வர வேண்டும். எங்களுக்கு ஏ மட்டும்தான் வரணும். என்னென்ன ஏ கொண்டு வரலாம் வேணுமெண்டா இவர்ல இருந்து கொண்டு இவியல் 2 பேரையும் கழிச்சு விட்டனடா இவர் வருவார். இவர்ல இருந்து கொண்டு இவியல் 2 பேரை கழிச்சு விட்டா பி வருவார். இவர்ல இருந்து கொண்டு இவியல் 2 பேரை கழிச்சு விட்டா சி வருவார். கணக்கா வார. அப்ப நாங்க அப்படியே செய்யலாம். என்ன செய்யலாம்? அதாவது R1ல மாற்றம் நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? R2 கழிப்பீங்க. அதே போல R3 கழிப்பதன் ஊடாக அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப கோஆபரேஷன் பயன்படுத்தப்படுவது கழிக்கிற வேலை தான் செய்கிறேன். அதனால என்ன நடக்காது? டிட்டர்மினன்ட்ல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதே போல மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆக வந்துடுவேன். எனவே மட்டும் நீ வந்துருச்சுலாம் பிளஸ் என்ற குறியீடு வரப்போகுது. அப்ப வேற விட்டுக்கொள்ளலாம். மட்டுக்குள்ள நாங்கள் அவர்ல இருந்து வர கழிச்ச வேண்டிய என்ன நடக்க போகுது? இவர்ல இருந்து கொண்டு இவரை கழிச்சா A plus C. அவர்ல இருந்து கொண்டு C கழிச்சா A என்று வருவேன். அதே போல மட்டாக்களை பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ABC என்று வருவேன். நீங்க பார்க்கவே தெரியும். மட்டாக்கள் எல்லாமே என்ன செய்ய போற? அதே மாதிரி வருவேன். அப்ப அங்க ஒரு BCA என்று வருவீங்கன்னா அதே போல அடுத்ததுல பாத்தீங்கன்னா CAB என்று வருவீங்க. இவர் தான் ஆரம்பிப்படி A என்றது இப்படி ஒரு தாயமாக இருந்துச்சுண்டா உள்ளுக்கு இருக்கிறாள் என்ன? A இந்த மட்டு. அப்ப இவருக்கு பாருங்க போடலாம் மட்டு V7 மட்டு என்று போடலாம். ஆனால் நான் இதுல ஒரு அளப்புல விட்டுட்டேன். என்ன விட விட்டேன் நான்? இங்க பாருங்க முன்னுக்கு ஒரு 2 வந்த வரலோ அவை நகர் செய்யணும் போட்டு கொண்டு வரணும். அப்ப இங்க 2 இருக்கிற. அதே போல இங்கேயும் ஒரு 2 இருக்கிற. அவர் என்ன செய்வார்? அங்கேயும் ஒரு 2 வருவேன். அப்ப நாங்க இப்படி சின்ன சின்ன பிள்ளைகளை விட்ட வேண்டாம் கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கும். இல்ல விட தந்திருக்கின்ற வழியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இல்லாட்டி பிழையா போய்விடும். அப்ப நீங்க வேலை அவதானமாக செய்து கொள்ள வேண்டும். எனவே இவர் தான் மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் எடுக்கக்கூடிய 87வது கேள்விக்கு விடையாக இருப்ப. அடுத்த நாங்கள் 88வது கேள்வி பார்ப்போம்.